அனைவருக்கும் வணக்கம். 20/6/2026 ஆனி மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. ராசி பலன்கள். திதி மதியம் 3:46 வரை சஷ்டி, பின் சப்தமி. நட்சத்திரம் காலை 9:25 வரை மகம், பின் பூரம். வாரசூலை கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியோதயம் காலை 5:59, மறைவு 6:38. ராககாலம் காலை 9:08 முதல் 10:43. யமகண்டம் மதியம் 1:53 முதல் 3:28. குளிகை காலை 5:59 முதல் 7:34. நல்ல நேரம் காலை 7:05 முதல் 8:05. மாலை 5:35 முதல் 6:35. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன். இதுவரை முடங்கி கிடந்த கிரியேட்டிவ் எண்ணங்கள் பளிச்சிடும். பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பான நல்ல செய்திகள் வரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற நன்னாள். கலைத்துறை, வடிவமைப்பு மற்றும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு அசாத்தியமான வளர்ச்சி இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களின் தனித்திறமையை பாராட்டுவார்கள். அதிர்ஷ்ட எண் 19. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு, ஆரஞ்சு. பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபட நன்மைகள் பெருகும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். புதிய வாகனம் வாங்குவது அல்லது வீட்டை புதுப்பிப்பது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும். தாயாரின் உடல்நலனில் இருந்த மந்தநிலை மாறி சுறுசுறுப்பு கூடும். நிலம், வீடு சம்பந்தப்பட்ட அல்லது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை போல இருந்தாலும் உங்கள் நிர்வாக திறமையால் அனைத்தையும் எளிதில் முடிப்பீர்கள். சக ஊழியர்களிடம் மற்றும் கணக்கு வழக்குகளில் தெளிவு தேவை. அதிர்ஷ்ட எண் 2, 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிரிய நீலம். பரிகாரம் ஸ்ரீ லக்ஷ்மிக்கு நெய் தீபமேற்று வழிபட நிம்மதி கூடும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். தகவல் தொடர்பு மற்றும் தைரியத்தை பலப்படுத்துவார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி முடியும். இளைய சகோதரர், சகோதரிகள் உங்களின் உதவி நாடி வருவார்கள். அவர்களால் உங்களுக்கும் ஆதாயம் உண்டு. குறுகிய தூர பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர், எழுத்துத்துறை மற்றும் ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 3, 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, கிளி பச்சை. பரிகாரம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை சாற்றி வழிபட காரிய சித்தி உண்டாகும். கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். கொடுத்த கடன்கள் எதிர்பாராத விதமாக வசூலாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், விருந்து, விசேஷங்கள் என களை கட்டும். உங்கள் பேச்சாற்றலால் பல காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். பேச்சை மூலதனமாக கொண்ட ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், கன்சல்டிங் நடத்துபவர்களுக்கு வருமானம் உயரும். நகைக்கடை மற்றும் உணவு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 2, 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, முத்து வெள்ளை அல்லது கிரீம். பரிகாரம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக இருப்பதால் அம்மன் வழிபாடும் அபிராமி அந்ததி படிப்பதும் செல்வத்தை கொடுக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் புதிய திட்டங்களும் உற்சாகமும் வெள்ளமாய் பாயும்.
எனினும் நாளை மறுநாள் சந்திராஷ்டமம் வரவிருப்பதால் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். உங்களின் தோற்றப்பொழிவு கூடும். மற்றவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டாம். சொந்த தொழிலில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதிர்ஷ்ட எண் 1, 5. அதிர்ஷ்ட நிறம் தங்கம், சூரிய, மஞ்சள். பரிகாரம் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் மன அமைதி தரும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். சுப விரயமாக சுப செலவுகளாக மாறுவது உங்கள் கையில் உள்ளது. ஆன்மீக காரியங்களுக்காகவும் தொண்டு நிறுவனங்களுக்கும் செலவிட நேரலாம். தூரதேச பயணங்கள் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சாதகமாகும். அலைச்சல்கள் கூடினாலும் இறுதியில் பலன் தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் ரகசியங்களை காப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், இளம் பச்சை. பரிகாரம் புதன்கிழமையின் அதிபதியான பெருமாளையும் வழிபட வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். மூத்த சகோதரர் வழியில் பெரும் ஆதரவும் பண உதவிகளும் கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் உயரும். பல நாட்களாக வராத பழைய பாக்கிகள் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் லாபம் சேரும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு இதுவே மிக உன்னதமான நாள். கூட்டு தொழிலில் பார்ட்னர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவார்கள். அதிர்ஷ்ட எண் 6, 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம், ரோஸ். பரிகாரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் வாசிப்பதும் முதியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் யோகத்தை இரட்டிப்பாக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சாரத்தில் சந்திரன். உங்களின் சமூக அந்தஸ்தும் கௌரவமும் உச்சம் தொடும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் லைசன்ஸுகள் எளிதில் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலை சீராகும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட நிறம் 1, 9. அதிர்ஷ்ட எண் 1, 9. அதிர்ஷ்ட நிறம் காவி மெரூன். பரிகாரம் வராயம்மனை மனதார வழிபட தொழில் மற்றும் உத்தியோக தடைகள் தவிடுபொடியாகும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். உங்களுக்கு பாக்கியோகத்தை கொடுக்கும். பித்ருக்களின் ஆசிகளும் பெரியோர்களின் வழிகாட்டுதலும் உங்களை நல்வழிப்படுத்தும். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள், தர்ம காரியங்களில் ஈடுபாடு கூடும். வெளிநாட்டு படிப்புகளுக்கு பச்சை கொடி காட்டும் நாள் இது. உயர் அதிகாரிகள் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு போட்டியாளர்களை வெல்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், குங்கும சிவப்பு. பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபமேற்றி சுண்டல் நிவேதனம் செய்து வழிபட நன்மைகள் கூடும். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவதால் மனக்குழப்பமும் சோர்வும் எட்டி பார்க்கும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக இருப்பது அவசியம். மற்றவர்களின் விவகாரங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து செய்வதை தவிர்க்கவும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் முக்கிய கையெழுத்துக்களை தள்ளி போடவும். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளின் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட எண் 4, 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, நேவி ப்ளூ. பரிகாரம் இன்று வாகனங்களை மெதுவாக இயக்கவும். சந்திராஷ்டமம் என்பதால் காலையில் விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜெபிப்பது சோதனைகளை குறைக்கும்.
கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். திருமண கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் அமர்வதால் திருமண பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். கூட்டு பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வீர்கள். புதிய பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில்கள் தொடங்க உகந்த நாள். வாடிக்கையாளர் உங்களை தேடி வருவார்கள். கூட்டு வியாபாரத்தில் கணக்குகள் நேர்த்தியாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5, 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா அல்லது நீலம். பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும். மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். நோய் ஸ்தானத்தை வலுவிழக்க செய்வார். இதனால் நீண்ட நாள் கடன் தொல்லைகள் மற்றும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மறைமுக எதிரிகள் உங்களைக் கண்டு அஞ்சுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சுறுசுறுப்பு கூடும். உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு தகுந்த பரிசு அல்லது பாராட்டுகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற வாய்ப்புண்டு. அதிர்ஷ்ட எண் 3, 7. அதிர்ஷ்ட நிறம் தங்க, மஞ்சள் அல்லது கிரீம். பரிகாரம் நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு வெள்ளை மலர்கள் சாற்றி வழிபட யோகங்கள் பெருகும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.